இது வரைக்கும் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே டிவிடி வந்துடுச்சு. அத ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் அதுதான் இதுவரைக்கும் வழக்கமா இருந்தது. அது ஏறக்குறைய வந்து படம் ரிலீஸ் ஆகுற மாரி அதுவும் வந்து ஒரு வழக்கமான ஒரு ப்ரொசீஜர் ஆயிடுச்சு. வருவோம் நம்ம கமிஷனர் பார்த்து ஒரு மனு குடுப்போம். அவங்க வாங்குவாங்க. ஒரு நாள் ரெய்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வழக்கமான ப்ரொசீஜர் ஆயிடுச்சு. அதனால வந்து நாங்க இந்த புலன் விசாரணை பார்ட் 2 வந்து அடுத்த 29ஆம் படம் ரிலீஸ் பண்ண இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிறிய ஆரம்பத்த குடுக்கலான்னு வந்து நாங்க ஒரு முடிவு பண்ணோம். அதுக்கு ஒரு லீகல் டீமோட, சயன்டிஃபிக் டீமோட உட்கார்ந்து இத முதல்ல வந்து எப்படி வந்து சும்மா அழுதுட்டே இருக்கிறத விட எப்படி தடுக்கலாம்? அப்படின்னு வந்து ஒரு லீகல் விங்கோட ஏறக்குறைய ஒரு 3 மாசம் மேல நாங்க இதுக்காக ஒரு வொர்க் அவுட் பண்ணோம். அப்போ வொர்க் அவுட் பண்ண பிறகு வந்து, முதல்ல வந்து நாங்க அரசாங்கத்துக்கு விடுத்த கோரிக்கை என்னன்னா, திருட்டு விசிடி விக்கிறது 2ஆம் பட்சம். ஆனா திருட்டு விசிடி விக்கிறங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம வந்து சர்வசாதாரணமா இந்த விஷயம் நடக்குது. அ கோயம்பேடு மார்க்கெட்ல, இல்ல வந்து பாண்டி பஜார்ல, இல்ல வந்து பர்மா பஜார்ல. முன்னாடி எங்கேயோ கொஞ்சம் திருட்டு விசிடி விக்கிறோம்னு பயமாவது இருந்தது. இப்ப அது கூட இல்லாம வந்து நேத்து பார்க்கும்போது கோயம்பேடு பஸ்ஸுக்கு போனா வேற ஒரு எங்க ரிலேஷன் ஏத்த போனா அவன் சொல்றான், "ஐ படம் இருக்கு. நம்ம வண்டியில ஐ படம் இருக்கு. ஏறுங்க, ஏறுங்க." அந்த அளவுக்கு வந்து கூவி கூவி விக்கிற அளவுக்கு வந்து ஒரு பயம் இல்லாம தன்மை வந்துடுச்சு. அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கவலையா இருக்கு. அப்படின்றது. அது யாருக்குமே வந்து அது தவறாவே தெரியல. நாங்க கமிஷனர் கிட்ட என்ன சொன்னோம்னா, சார் இது வந்து வீடியோ பைரசி வந்து தமிழ்நாடு முழுக்க டிஜிபி கிட்ட சொல்லும்போது, தமிழ்நாடு முழுக்க வந்து 6 மண்டலம் தான் இருக்கு. 6 மண்டலத்துல 7 பேர் வொர்க் பண்றாங்க. 42 பேர் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வொர்க் பண்றாங்க. ஏறக்குறைய 80,000 கேபிள் டிவி ஆப்பரேட்டர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஒரு 6,000 பேர் வந்து லோக்கல் சேனல் வச்சிருக்காங்க. 6,000 லோக்கல் சேனல்ஸ் இருக்கு. இந்த லோக்கல் சேனல்ஸ் என்னவா வொர்க் பண்ணுதுன்னா, ஒரு தியேட்டர்ஸ் மாரி வொர்க் பண்ணுது. முன்னாடி வந்து கேபிள் டிவி வீட்டுக்குலாம் வந்தது போக, இப்போ 6,000 லோக்கல் சேனல்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆனா மறுவாரம் அவங்க போட்டுருவாங்க. அப்போ ஏறக்குறைய 2000, 3000 இருந்த தியேட்டர் 1000 தியேட்டர் 800 தியேட்டர் ஆயிடுச்சு. 2, 3, 4, 5, 100, 200 ஆரம்பிச்ச இந்த லோக்கல் சேனல்ஸ் 6,000 லோக்கல் சேனல்ஸ் இருக்கு. அப்போ 6,000 தியேட்டர் இருக்கா மாரி. ஒரு லோக்கல் சேனல்ஸ்ல குறைஞ்சபட்சம் வந்து 1000லிருந்து 5000 பேர் வந்து படம் பார்க்குறாங்க. அப்ப நீங்க பார்த்துங்க 6,000 தியேட்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதுல எங்க படங்கள் மட்டும் தான் போடுறாங்க. அப்ப அவரு கேட்டாரு, "என்னப்பா இந்த குற்றம் நடக்கறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எங்கள தடுக்க சொன்னா எப்படின்னு?" அப்ப நாங்க சொன்னோம், "சார் வந்து இந்த வருஷம் 2014ல ஏறக்குறைய வந்து 200 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 200 படத்துல 199 படம் வந்து டிவிடில வந்துருச்சு. திருட்டு விசிடில வந்துருச்சு. யாருமே வந்து ரைட்ஸ் குடுக்கல. ஒரு படம் ஏன் போடலன்னா, அவனா வேணான்னு விருப்பப்பட்டு போடாம விட்டான். இத போட்டா தேறாதுன்னு வந்து அவனா நிறுத்திட்டானே தவிர, இது வந்து அவன் நீங்க மத்தவங்க தடுத்தோ, தயாரிப்பாளர் தடுத்தோ, இல்ல அரசு தடுத்தோ அவன் போடாம இல்ல. அதனால இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதனால கண்டிப்பா இது வரக்கூடிய இது இருக்கு. அத நீங்க தடுத்து நிறுத்தணும். அப்ப லீகலா நாங்க ஒரு லீகல் விங் ஃபார்ம் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல வந்து அரசாங்கத்துக்கு ஒரு மனு குடுக்கணும். இது மாரி குற்றம் நடக்குது. இந்த குற்றத்த தடுக்கனால தான் நம்ம வந்து அவங்கள பார்ட்டியா இது பண்ண முடியும். இப்போ நாங்க முதல்ல வந்து அரசாங்கத்துக்கு, அதனோட ஏஜென்சிக்கு எல்லாருக்கும் வந்து நாங்க மனு குடுத்துருக்கோம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வந்து பாண்டிச்சேரி தான் இப்போ வந்து இந்த குற்றங்களுக்கு இப்போ ஹப்பா இருக்கு. ஏறக்குறைய இந்த குற்ற தலைமையிடமா இருக்கிறது வந்து இப்ப பாண்டிச்சேரி தான். முன்னாடிலாம் பாண்டிச்சேரிக்கு ஒரு பெருமை உண்டு. ஆங்கிலேயரை எதிர்த்து போராட அது ஒரு ஹப்பா இருந்தது. அங்க பிரெஞ்சு அரசாங்கம் இருக்கும்போது எதிர்த்து போராட ஒரு இடமா இருந்த பாண்டிச்சேரி, இன்னைக்கு குற்றங்கள் பண்றதுக்கு ஒரு இடமாயிடுச்சு. தமிழ் திரையுலகத்தோட முதல் எதிரி எங்க இருக்காங்கன்னா, பாண்டிச்சேரியில தான் இருக்காங்க. அப்போ அடுத்த வாரம் நாங்களும் வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்த சந்திக்க இருக்கோம். அதுவும் லீகல் பர்ப்பஸ்ல தான் சந்திக்க போறோம். என்னன்னா, ஏற்கனவே வந்து ஒரு 4, 5 தடவ எல்லாரும் போய் போய் சந்திச்சுட்டோம். அவரு கேட்பாரு. ஒரு 2 நாள் ரெய்ட் பண்ணுவாங்க. 3வது நாள் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற ஒரு 4000 கேபிள் திருட்டு விசிடி விக்கிறவன்லாம் ஒரு மார்க்கெட்ல ஊர்வலமா போவான். அப்ப ஐஜி ஒரு தடவ நான் போய் பார்த்தோம். "என்ன சார் போன வாரம்லாம் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு." அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, "சார் உங்களுக்கு இங்க ஓட்டு இல்ல இல்லையான்னாரு." அவங்க 4000 பேர் வரேன்னா 4000 குடும்பம் இருக்கு. 4000 குடும்பத்துல ஓட்டு இருக்கு. நீங்க வர்றவங்க 4 பேர் அதுவும் உங்களுக்கு இங்க ஓட்டே கிடையாது இல்லையா? நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது சார்ன்ட்டாரு. அதனால இவங்களுக்கும் குடுத்துருக்கோம். அது எப்படி தடுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோம். இப்போ வந்து இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்டெப். இதுக்கு மிக பிரம்மாண்டமான கமிஷனர் வந்து உடனடியா நாங்க நன்றி சொல்லணும்னா, ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு ஒரு ஆக்ஷன் எடுப்பாருன்னு நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்ல. நேத்து கமிஷனருக்கு குடுத்துட்டு வந்த உடனே, இன்னைக்கு ஆம்னி பஸ் ஆப்பரேட்டர்ஸ் கூப்பிட்டு வந்து நேரா போலீஸ் போய் இன்ஃபார்ம் பண்ணி, படங்கள வந்து வித்தவுட் ரைட்ஸ் படங்கள போடக்கூடாது. ரைட்ஸ் இருந்தா கூட வந்து உங்களுக்கு வந்து அதாவது டிரான்ஸ்போர்ட் லைசென்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்போ என்டர்டெயின்மென்ட் லைசென்ஸ் இருக்கு. என்டர்டெயின்மென்ட் இல்லாத பஸ்ல யாராவது போட்டீங்கன்னா, பஸ்ஸ விட சீஸ் பண்ணிடுவோம்னு வந்து அவங்க வார்ன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அடுத்து இது மாரி இப்போ லோக்கல் சேனல்ஸ்லனா முன்னாடி பயந்து போட்டவங்க இப்ப எப்படி போடுறாங்கன்னா, அவங்களுடைய லோகோவோட வரும்.
இது நாங்கள் ஐ சேனலு, இது வி சேனலு, இல்லை இந்த சேனல் அவன் லோகோ பேர் போட்டு வரும். அதில் வந்து பிரபலமான கம்பெனிங்க வந்து விளம்பரம் கொடுப்பாங்க, எங்கள் பொருளை வாங்குங்கன்னு. அந்த லோகோ போட்டு அவங்க ஒளிபரப்புவதும் குற்றம், அந்த திருட்டு இதில் வந்து விளம்பரம் கொடுக்குறதும் குற்றம். யாராவது அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க கூட ஒரு குற்றவாளி ஆயிடுவாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஊரில் நாங்கள் ஏறக்குறைய வந்து ஒரு 60 டீம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அவங்க வந்து இது மாதிரி படங்கள் எங்கள் படங்களை இது பண்ணாங்கன்னா, இல்லை மற்ற படங்களை பண்ணாங்கன்னா கூட அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து கொடுத்துருக்கோம். அதை ரெக்கார்ட் பண்ணி அது யார் யாரெல்லாம் இது பண்ணாங்கன்னு ஒரு கொடுக்க போகிறோம். இன்னொன்று, இப்போ எங்கள் படங்களை வந்து இப்போ இந்த படத்தை பிரச்சார முறையில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஒன்லி தியேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். இப்போ எஃப்எம்எஸ் நாங்கள் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். எஃப்எம்எஸ் நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வரப்போகிற வருமானம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து அடுத்த வாரம் தள்ளி பண்ணுங்கள், இல்லை பண்ணாமல் விட்டுங்க. எஃப்எம்எஸ் இப்போ பண்ண போகிறதில்ல. தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து ஒன்லி தமிழ்நாடு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஒரு 240 பிரிண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா, இதில் வந்து ஒரு 2 வகையான மார்க்கிங் இதில் வச்சுருக்கோம். ஒன்று வந்து விஷுவல் மார்க்கிங், ஒன்று வந்து ஷேடோ மார்க்கிங்னு வந்து ஒரு இப்போ புதுசாக ஒரு இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஷேடோ மார்க்கிங்னு. இன்னொன்று வந்து சைலண்ட் மார்க்கிங்னு ஒன்று வந்து இப்போ என்ன இது பண்ணுறாங்கன்னா, இப்போ திருட்டுத்தனம் பண்ணுறவங்க ஒரு தியேட்டரில் வந்து விஷுவல்ஸை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, இன்னொரு தியேட்டரில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் இப்போ இந்த இன்வென்ஷனில் என்ன இது இருக்குன்னா, இதில் ஒரு 3 ரெக்கார்டிங் பாயிண்ட் இருக்குது, 3 ரெக்கார்டிங் இருக்குது. இது ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகும்போது அது பக்கத்தில் என்ன டவர் இருக்கோ அந்த டவரோட கோடிங் வந்து அதில் ரெக்கார்ட் ஆகிடும். அது வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் அந்த டிவிடி பார்த்தா அந்த கோடிங்லாம் வராது, படம் மட்டும் தான் தெரியும். ஆனால் அது வந்து நம்ம டீகோட் பண்ணோமா அந்த ரெக்கார்டிங் பாயிண்டில் பக்கத்தில் இருக்க இப்போ ரிலையன்ஸ் டவரோ, இல்லை வந்து ஏர்செல் டவரோ, இல்லை வந்து நம்ம பிஎஸ்என்எல் டவர் எந்த டவர் இருக்கோ அந்த எல்லா டவருக்கும் ஒரு கோடிங் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா டவருக்கும் ஒரு கோடிங் இருக்குது. அந்த கோடிங் நம்பர் வந்து அதில் ரெக்கார்ட் ஆகிடும். அது கோடிங் நம்பர் கோடில் ரெக்கார்ட் ஆகும். அது நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதை நம்ம எங்கள் டீகோட் பண்ணால் எந்த கோடில் ரெக்கார்ட் ஆகிடும் அது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அது இது மாதிரி 3 பாயிண்ட் அதில் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கோட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரெக்கார்ட் ஆகும். அடுத்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அது எந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகுது அந்த லொக்கேஷன் மட்டும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ அதை வச்சு ஒருவேளை நாங்கள் இப்போ ஒன்லி தியேட்டர் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஏதாவது வந்தால் அது தியேட்டர் மூலமாக தான் வரக்கூடிய ஆபத்து இருக்குது. அதில் யாராவது வந்து எல்லாரும் நல்லவங்க தான், யாராவது ஒருத்தர் 2 பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது எந்த இடத்துல ரெக்கார்ட் ஆயிடுச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு 100% கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது முதல்ல எங்கே பண்ணுறாங்கன்ற. அப்புறம் இதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எங்கே பண்ணுவாங்க, ஒருவேளை பாரிஸ் ஸ்கேனர் பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டோட எந்த டவர் பக்கத்தில் இருக்கோ அந்த டவர் வந்து கிளிக் ஆகும். 2வது தடவை பண்ணும்போது மறுபடியும் இன்னொரு தடவை ரீப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 3 தடவை மட்டும்தான் அது ஆகும். அப்போ எந்தெந்த இடங்கள்லாம் வந்து காப்பி பண்ணுறாங்க, ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாம் கூட வந்து பண்ணால் அவன் இடத்த மாற்றிட்டே இருந்தால் போலீஸ்க்கு நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அது வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அது ஏறக்குறைய வந்து ஃபஸ்ட்டு 100% எந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிட முடியும். 2வது காப்பிங், அப்புறம் வந்து இது பண்ணுறது, 2வது காப்பிங் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது எந்தெந்த இடத்துல பண்ணுறாங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு 4-5 படம் பண்ணும்போது அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்த வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து புதுசாக வந்திருக்க இன்வென்ஷன். இது வந்து விஷுவல் இன்வென்ஷன். அப்புறம் வந்து ஆடியோ இன்வென்ஷனில் எந்த பிரிண்டோட ஆடியோ இது அப்படிங்கிறது, ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணால் கூட அந்த ஆடியோ எந்த வீடியோவோட ஆடியோங்கிறது அதில் வந்து அந்த சைலண்ட் மார்க்கிங்கில் அது ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இதை வச்சு ஒரு வேளை ஒன்லி சைலண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணால் கூட அந்த சைலண்ட்டோட வீடியோ எதுங்கிறது அந்த ரெக்கார்ட்லையும் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து புதுசாக ஒரு இன்வென்ஷனில் இது அங்கே வந்து ட்ரையல் எடுத்திருக்கோம். இதை எடுத்து இது வந்து லீகலாக கொடுத்து நெக்ஸ்ட் அடுத்து லீகலாகவும் நாங்கள் இது வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஒன்லி புலன் விசாரணைக்காக ஆரம்பிச்சிருந்தா கூட எல்லா சுயநலமும் ஒரு இதுவாக தான், எல்லா பொதுநலமும் ஒரு சுயநலத்தில் ஆரம்பிக்குது. நாங்கள் இது வரைக்கும் நேற்று கூட கமிஷன் ஆஃபீஸர் கேட்டாங்க, என்ன இது உங்கள் படத்துக்கு வந்தீங்களான்னு. நான் சொன்னேன், இது 60வது தடவை நான் வரேன். 59 தடவை இன்னொரு படத்துக்கு தான் வந்திருக்கேன். இதுதான் என்னோட படத்துக்கு நான் வர்ற முதல் தடவை. ஆனால் இது வந்து மற்றவங்களுக்கு வந்த மாதிரி நாங்கள் வந்து பின்னாடி அடித்த உடனே வரல, அடிபடுறதுக்கு முன்னாடியே வந்திருக்கோம். இதை லீகலாக கோர்ட்டில் கூட நாங்கள் வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்க போகிறோம். இனிமே வந்து கேபிள் டிவிலையோ ஓம்னி பஸ்லையோ இல்லை வந்து விசிடிவிக்கு வருது முதல்ல குற்றம் அப்படிங்கிறது ஒரு லீகல் ஆர்டர் வாங்கிட்டா அதுக்கப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் ஆல் ஓவர் எல்லா படத்துக்கும் கூட அது வந்து மற்ற தயாரிப்பாளர் கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய வழியாக இருக்கும். இதுதான் வந்து நாங்கள் அந்த திருட்டு விசிடியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய முயற்சிக்கு நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த புலன் விசாரணை மூலமாக இறங்கியிருக்கோம். இதில் வந்து இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் உங்களுடைய உதவியும் எங்களுக்கு நிறைய தேவை. ஏன்னா இது புது இன்வென்ஷன். இதை வந்து போலீஸ்க்கும் மற்ற பொதுமக்கள் கூட இது வந்து தெரியறது. பொதுமக்கள் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணால் கூட அது வந்து அந்த ரெக்கார்டிங் பாயிண்ட்டு ரெக்கார்டு கிளிக் ஆகும். அதை கூட வந்து இப்போ பொதுமக்கள் இது யார் பண்ணாலும் குற்றம் தான். அது விசிடி வியாபாரி பண்ணாலும் குற்றம் தான், மற்றவங்க பண்ணாலும் குற்றம் தான். இதனால் இதை வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து பாண்டிச்சேரி சிஎம் மீட் பண்ண போகிறோம். அவங்களும் இதெல்லாம் விலக்கி
அவங்களுடைய ஆதரவு கேட்க போகிறோம். இல்லைன்னா வந்து அவங்க மேலேயும் ஒரு லீகலாக அரசாங்கத்து மேல கூட ஒரு லீகலாக வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் குடுக்கறதுக்கு உண்டான, இல்ல எங்கள காப்பாத்திக்கணும்ன வழிய வந்து ஒரு பெரிய ஒரு ஏறக்குறைய ஒரு 3 மாசமா வந்து மிகப்பெரிய சீனியர் கவுன்சிலரோட உட்காந்து இது கொண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். விரைவில் ஒரு நல்ல வழிய எங்க மூலமா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் வர இருக்குங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கல ரொம்ப சந்தோஷம்.